அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். 2025 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி, பொதுக்காலம் 31ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 5 முதல் 16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றுள்ளதால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நினைத்திருங்கள். வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்திருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்திருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தை அமைதியாயுள்ளது. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்திருளும். இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்திருளும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வணக்கம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 நவம்பர் 4ஆம் தேதி, பொதுக்காலம் 31ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவாக்குகள் 15 தொடங்கி 24 முடிய. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர்,
வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர்மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டுரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைப்பு பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் வரும் பெரிய விருந்து என்ற உவமை நம்முடைய வாழ்வின் ஆழத்தை தொடும் ஒரு தெய்வீக போதனையாகும். இந்த உவமையில் இயேசு கடவுளின் ஆட்சியில் ஒரு பெரிய விருந்தாக ஒப்பிடுகிறார். அங்கே அனைவருக்கும் இடம் இருக்கிறது, ஆனால் அனைவரும் வருவதில்லை. ஒரு மனிதர் பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார், பலரையும் அழைத்தார். ஆனால் விருந்தின் நேரம் வந்தபோது அழைக்கப்பட்டவர்கள் ஒருவர் பின் ஒருவர் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர். ஒருவன் சொன்னான், வயல் வாங்கியிருக்கிறேன். மற்றொருவன் சொன்னான், 5 மாடுகள் வாங்கியிருக்கிறேன். இன்னும் ஒருவன் சொன்னான், எனக்கு திருமணம் ஆயிற்று, என்னால் வர முடியாது என்று. இவை வெறும் உலகப் பணி, உறவு, சொத்து பற்றிய காரணங்கள் அல்ல. இவை மனிதன் கடவுளின் அழைப்பை விட உலகின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மனநிலையை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. இதுவே நம் வாழ்விலும் உண்மையாகின்றது. எத்தனை முறை கடவுள் நம்மை தனது விருந்துக்கு அழைத்திருப்பார். அதாவது திருப்பலிக்கு, ஜெபம், பாவ மன்னிப்புக்காக, அன்பு செயல்களுக்காக. ஆனால் நாம் நேரமில்லை, வேலை அதிகமாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறேன் என்று சாக்கு போக்கு சொல்லியிருப்போம். இந்த உவமையின் மூலம் இயேசு நம்மை வெளிப்பூட்டுகிறார். கடவுளின் அழைப்பை நாம் ஒருபோதும் புறக்கணிக்க கூடாது என்று நமக்கு கற்பிக்கிறார். ஏனெனில் அந்த விருந்துக்கான அழைப்பு ஒரு பெரும் அருள். அது மறுக்கப்படும் போது நம் மீட்பின் வாய்ப்பையே நாம் இழக்க நேரிடும். அதே சமயம் கடவுளின் இரக்கம் எல்லோருக்கும் திறந்தது. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மறுத்தபோது தலைவன் ஏழைகளையும் ஊனமுற்றவர்களையும் பார்வையற்றவர்களையும் கால் ஊனமுற்றோர்களையும் அழைக்க சொன்னார். இதன் பொருள் கடவுள் ஒதுக்கப்பட்டவர்களையும் தாழ்மையானவர்களையும் துன்புறுவோரையும் தனது விண்ணரசுக்கு அழைக்கிறார். அவர் ஒருவரையும் விட்டுவிட மாட்டார். நம் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய நம்பிக்கை. நம்மை சமூகம் மறுத்தாலும் கடவுள் நம்மை மறப்பதில்லை. அவர் சொல்கிறார், வா, எல்லாம் தயார். அந்த விருந்துக்கு வருவது நம் நம்பிக்கை என்பதில் இன்று இந்த உவமை நமக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறது. நாம் அந்த விருந்துக்கு தயாராக இருக்கிறோமா? கடவுள் நம்மை அழைக்கிறார், ஆனால் நாம் பணி, செல்வம், உறவுகள், சுகவாழ்வு ஆகியவற்றால் அவ்வழைப்பை மறுத்துவிடக்கூடாது. நாம் அந்த விருந்தை தேர்ந்தெடுக்கும் போது, அதாவது கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது, நம் வாழ்க்கை மகிழ்ச்சியின் பாதையில் செல்லத் துவங்குகிறது. இந்த விருந்து ஒரு நாளில் நடைபெறுவது அல்ல. ஒவ்வொரு திருப்பலியிலும், ஒவ்வொரு கருணை செயலிலும், ஒவ்வொரு அன்பான நிமிடத்திலும் கடவுள் நம்மை அழைக்கிறார். நம் இதயம் திறந்திருப்பதா, மூடியிருப்பதா என்பதே கேள்வி. நாமும் அவரது பணியாளர்களைப் போல பிறரையும் அழைக்கும் வாழ்க்கை நடத்த வேண்டும்.
நம்மை தாண்டி இன்னும் அழைக்கப்படாதவர்களையும் கொண்டு வருவது நமது கடமையாகும். இதுவே நம்பிக்கையின் சாட்சியம். ஆகவே இன்று நாம் நம்மை விசாரித்து பார்ப்போம். கடவுளின் விருந்துக்கு நம்முடைய பதில் என்ன? அவரை மறுக்கும் சாக்குபோக்குகள் நம்மிடம் உள்ளனவா என்று இன்றைய நாள் முழுவதும் அசைபோட்டு பார்ப்போம். ஆமென். அருளே திருவே உமதடி போற்றி, நிலையே நிறைவே நின்னடி போற்றி. அருளே திருவே உமதடி போற்றி, நிலையே நிறைவே நின்னடி போற்றி. முதலே முடிவே தூயவா போற்றி, தந்தையே ஐயனே தலைவா போற்றி. போற்றி 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 தந்தை இறைவா 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 போற்றி. அருளே திருவே உமதடி போற்றி, நிலையே நிறைவே நின்னடி போற்றி. வார்த்தையின் வடிவே இறை சுதனே போற்றி, மாமரி மகனே ஐயா நின்னடி போற்றி. வார்த்தையின் வடிவே இறை சுதனே போற்றி, மாமரி மகனே ஐயா நின்னடி போற்றி. வாழ்வின் வழியே நீப்பதே போற்றி, இறை மகன் இயேசுவே போற்றி போற்றி. போற்றி 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 இறைவனின் சுதனே 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 போற்றி. வார்த்தையின் வடிவே இறை சுதனே போற்றி, மாமரி மகனே ஐயா நின்னடி போற்றி. உமதடி போற்றி, அரும் கொடைகளின் வள்ளலே நின்னடி போற்றி. ஆவியே அனலே ஐயா உமதடி போற்றி, அரும் கொடைகளின் வள்ளலே நின்னடி போற்றி. சிந்தையில் நெஞ்சினில் அகலே போற்றி, உருவமே
உமதடி போற்றி அரும் கொடைகளின் வள்ளலே